நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல லக்னோ வெர்சஸ் ராஜஸ்தான் 44வது மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர், ஒன் பிளேயர் அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து ஈஸியா வின் பண்ணக்கூடியதான் டியோ ப்ரோ அப்படிங்கிற புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 2 பிளேயர் செலக்ட் பண்றது. அதுக்கு அதை பத்தி எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. குபேராவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தலாம். ஸோ லக்னோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு சரியான பூஸ்ட். அட்லீஸ்ட் 2ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் வின் பண்ணி 1 தோத்துருந்தா கூட ஓகே. 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா அவங்க ஹோம்லயும் சரி, சிஎஸ்கே ஹோம்லயும் சரி, 2லயும் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னோல தான் மேட்ச் நடக்கு. 68 ஆஃப் சைடு, லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 61, ஸ்ட்ரைட்ல 76. ஸோ எல்லாமே ஓகே. ஆனா ஆஃப் சைடு ஓகே, லெஃப்ட் சைடு மட்டும் நமக்கு வந்து 61 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பிச்சு தான். அது ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்டா வந்து லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், இது வந்து பாத்தீங்கன்னா லக்னோ வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 3 விக்கெட்டும், ஸ்பின்னர் ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர் 3. அடுத்து லக்னோ வர்சஸ் டிசி மேட்ச்ல டிசி வின் பண்ணாங்க 6 விக்கெட் வித்தியாசத்துல. ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னர் வந்து 5 எடுத்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லக்னோ வர்சஸ் ஜிடி மேட்ச்ல லக்னோ வந்து 33 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னர் வந்து 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லக்னோ வர்சஸ் பிபிகேஎஸ்ல லக்னோ வந்து 21 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 11, ஸ்பின்னர் வந்து 1 விக்கெட். முதல்ல 2 மேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் 10 விக்கெட் வித்தியாசம், 5 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வித்தியாசம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் வித்தியாசம். முதல்ல வந்து ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னருக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஒரு பிச்சா தான் இருந்தது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே வருது. இப்போ வந்து ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 4 மேட்ச் நடத்தி இருக்கிறாங்க. டோட்டலா 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. 150க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 170-89க்குள்ள 5 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் லக்னோ 198-99 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஜிடி லோ ஸ்கோர் 130 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்சி 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. இதுல 3 மேட்ச் வந்து ஆர்ஆர் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் தோத்துருக்காங்க. லக்னோ வந்து 1 வின் பண்ணி இருக்காங்க, 3 தோத்துருக்காங்க. ராஜஸ்தானோட ஹை ஸ்கோர் 173, லோ ஸ்கோர் 154. இவங்களோட ஹை ஸ்கோர் 193, லோ ஸ்கோர் 144 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப 2 டீமுக்கான பவுலர்ஸோட பேட்டில் வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ நம்ம டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நவீன் உல்ஹாக் பால்ல 10ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. அமித் மிஸ்ரா பால்ல 2 டைமும், ஸ்டோயினிஸ் பால்ல 5 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாரு. ஜாய்ஸ்வால் மாவி பால்ல 1 டைம், மோஷின் கான் பால்ல 1 டைம், ஸ்டோயினிஸ் பால்ல 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சாம்சன் மாவி பால்ல 1 டைம், ஸ்டோயினிஸ் பால்ல 2 டைம், அமித் மிஸ்ரா பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ரியன் பராக் பிஷ்னாய் பால்ல 1, நவீன் உல்ஹாக் பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ஹெட்மேயர் பிஷ்னாய் பால்ல 3, நவீன் உல்ஹாக் பால்ல 1 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. ரோமன் பவல் மோஷின் கான் பால்ல 1, குர்னல் பாண்டியா பால்ல 1, பிஷ்னாய் பால்ல 5, நவீன் உல்ஹாக் பால்ல 2. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காங்க. அமித் மிஸ்ரா வந்திருக்கிறாரு, இங்க பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா வந்திருக்கிறாரு, இங்க பிஷ்னாய் வந்திருக்கிறாரு, அங்க பிஷ்னாய் வந்திருக்காரு, இங்கேயும் பாத்தீங்கன்னா பிஷ்னாய், குர்னல் பாண்டியா. சோ இந்த கிரவுண்ட் வந்து மேபி ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கலாம். அதாவது நான் ஷுவரா வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்ல. நம்ம வந்து அபிஷியல் பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6:40க்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6:40க்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம வந்து பாத்துக்கலாம். சோ அதனால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்னோ பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. சஹாலு, பர்கர், சந்தீப் சர்மா பால்ல தலா 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. டிகாக் வந்து ட்ரெண்ட் போல்ட் பால்ல 9 முறை. சோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல,
மேபி அவுட் ஆகலாம், அவுட் ஆகாம கூட போகலாம். டிகாக் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேல அட்டாக் பண்றாரு. உங்க கையில கொடுக்குறேன். சகால் பால்ல 8 டைம், அஸ்வின் பால்ல 7 டைம், சந்தீப் சர்மா பால்ல 2 டைம், பர்கர் பால்ல 1 டைம். அதாவது டிகாக் வந்து ஆர்ஆர் பவுலர்ஸ் கிட்ட ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அடுத்த பூரானுமே அதே மாதிரி தான். ஆவேஷ் கான் பால்ல 2, ட்ரெண்ட் பால்ல 4, சகால் பால்ல 2, அஸ்வின் பால்ல 3, சந்தீப் சர்மா பால்ல 1. பூரானுமே ஆர்ஆர் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்கிறாரு. ஸ்டைனிஸ் ட்ரெண்ட் போல்ட் பால்ல 3, சகால் பால்ல 3, அஸ்வின் பால்ல 1, சந்தீப் சர்மா பால்ல 1. அடுத்து பதோனி ட்ரெண்ட் போல்ட் பால்ல 2, சகால் பால்ல 1, பர்கர் பால்ல 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. நம்ம தீபக் கூட குல்தீப்சன் பால்ல 1, சகால் பால்ல 3, அஸ்வின் பால்ல 2, சந்தீப் சர்மா பால்ல 1. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் சொல்லவே வேணாம், எல்லாருமே வச்சு செஞ்சிருக்கிறாரு. சகாலும் அதே மாதிரிதான் எல்லாரையும் அவுட் ஆகியிருக்காரு. அஸ்வினும் குறிப்பிட்ட தகுந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. இங்க பாருங்க, டிகாக 7 முறை, ஸ்டோயினிஸ் 1 முறை, அடுத்து வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா 3 முறை, அடுத்து தீபக் கூட 2 முறை. ஸோ அஸ்வின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லக்னோ பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா. ரொம்ப ட்ரம்ப் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டைரக்டா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டிகாக், கேஎல் ராகுல். டிகாக பொறுத்த வரைக்கும் அடிச்ச அன்னைக்கு நல்ல ஸ்கோர், அதாவது ஒரு 54, 81, ஒரு 54 இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார். இல்லையா பெருசா வந்து பாத்தீங்கன்னா 4, 6, 10 டக்கு இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அதனால ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஏன்னா டிகாக் வந்து முதல்ல அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடி ஆட நினைப்பாரு. அது டே செட் ஆச்சுன்னா நல்ல ஹை ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படியா அவருக்கான ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கேஎல் ராகுல் அப்படி இல்ல, எல்லா மேட்சுமே கொஞ்சம் நின்று நிதானம் ஆடக்கூடிய பிளேயர். 58, 33, 39, 39, 82 சொல்லி எல்லா மேட்சுமே ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துடுறாரு. அதனாலே கேஎல் ராகுல் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து 1 டவுன் வந்து தீபக் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படிகள் லாஸ்ட் மேட்சும் வந்து ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு சிஎஸ்கே அகைன்ஸ்டா. ஏன்டா படிகளை லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகுனாங்கன்னு இருக்கு. படிகள் மட்டும் நின்று இருந்தாரு, நம்ம சிஎஸ்கே வந்து கண்டிப்பா வின் பண்ணி இருந்திருக்கும். படிகள் அவுட் ஆகுனதுதான் நம்ம மேட்ச் எல்லாருமே நம்ம மேட்சை வந்து தீபக் சகார் வந்து அங்க மிஸ் பண்ணாரு, இங்க மிஸ் பண்ணாருங்க. படிகள் அவுட் ஆகுனதுதான் நம்ம மேட்சை மிஸ் பண்ண இடமே. படிகள் அட்லீஸ்ட் கூட 2 ஓவர் ஆட விட்டு இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வின் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ தீபக் கூடவும் பாத்தீங்கன்னா அவருக்கான பெரிய பேட்டிங் சான்ஸ் எல்லாம் இல்ல. மொத்தமே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஹையஸ்ட் ஸ்கோரே 17 தான் வச்சிருக்காரு. பெருசா திடீர்னு பாத்தீங்கன்னா 1 ரன் வந்து ஸ்டோயினிஸ் வந்துருவாரு, இல்லைன்னா பூரணி இல்ல பதோனி ஏதாச்சும் இறக்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா லேட்டா கூட வருவாரு. அதனால பெருசா அவருக்கான பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல, பெருசா பேட்டிங்லயும் ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும். ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினார், 124 ரன். அது மட்டும் இல்லாம 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 8 ரன் பிளஸ் 1 விக்கெட். அதுக்கு முந்தின மேட்ச்ல 10, அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 58, 24 ரன் பிளஸ் 1 விக்கெட் சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. டோட்டலா 9 மேட்சுக்கு 8 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு, 4 மேட்ச் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் இந்த சீசன்ல சொல்ற லெவலுக்கு எல்லா மேட்சுமே சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% அவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. பதோனி ஒரு 2 இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடினாரு. அது மட்டும் இல்லாம சில மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது, சில மேட்ச் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு அவுட் ஆயிடுறாரு. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் தான் கரெக்டா ஸ்கோர் பண்றாரு. இந்த 6 பேட்டிங் லைனப் தான் வந்து பாத்தீங்கன்னா லக்னோட்ட இருக்குது. ஸோ இம்பாக்ட் சப்பா அர்ஷத் கான் வருவாரா, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் லைன் படிகள் அந்த மாதிரி படிகள் எடுத்துட்டு இருக்கிற வாய்ப்பு கம்மி எனக்கு. அதனாலதான் நான் அர்ஷத் கானை வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சும் படிகள் ரொம்ப ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால ஸோ இந்த 6 பேட்டிங் லைனப்ல பாத்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் கேஎல் ராகுல். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் டீம்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 11 பேர் கொண்ட ட்ரீம் டீம்ல கேஎல் ராகுல் ஒன் ஆஃப் தி பிளேயரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் பேட்டிங் மட்டும் பண்ணா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா பவுலிங் வந்து நல்லா ஓவர் பவுலிங் பண்ண ஆரம்பிச்சாரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஓவர் அந்த மாதிரி தான் பண்ணாரு, அடுத்து 2 ஓவர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இம்பார்ட்டன்ஸ்ல வரான். 3வது ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ல தீபக் கோடா, பதோனி இந்த 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தாராளமா கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா.
பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேம் பிட்ச்ல வந்து 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. இந்த பிட்ச்ல கொஞ்சம் நல்லாவே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு குர்னல் பாண்டியா. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு சப்போஸ் ராகுல் டீகாக் பூரன்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா, ட்ரெண்ட் போல்டோ இல்ல சந்தீப் சர்மா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து இவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சா கூட அது அட்வான்டேஜ் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ஷத் கான் இம்பாக்டா வரலாம், இல்லைன்னா படிகள் கூட அந்த இடத்துல இம்பாக்ட் சப்பா வரலாம். அடுத்து பிஷ்னாய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா சீசனோட இந்த சீசன் கொஞ்சம் ஒஸ்டா தான் பவுல் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, அடுத்து 4வது மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, 5வது மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, அடுத்து 7வது மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. டோட்டலா 4 மேட்ச் மட்டும்தான் ஒரு விக்கெட்டே எடுத்து கொடுத்திருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சில மேட்ச் அப்படிங்கறதுனால நீங்க மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து மேட் ரெண்டி ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய போலர். 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு விக்கெட் ஸ்டார்டிங்ல வந்து எடுத்து கொடுத்தாரு. ஒரு 4 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றாரு. யாஸ் தக்கூர் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாரு. எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. எல்லா மேட்சுமே விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் வரைக்கும் வந்து எடுத்து கொடுக்குறாரு. மோஷின் கான் கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் போலர். லாண்ட 5 மேட்சுமே 20 ஓவர் பிளஸ் விக்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு 5 மேட்ச்ல. ஒரு இம்பார்ட்டன்டான பவுலர். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் மோஷின் கான் முதல் இம்பார்ட்டன்ட். 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல குர்னல் பாண்டியா, 3வது வந்து பாத்தீங்கன்னா பிஷ்னாய். இந்த 3 பேரையுமே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க யாஸ் தக்கூரையும் மேட் ரெண்டையும் யாருக்கு வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டீமை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஸ்டோயினிஸ், பூரான், குர்னல் பாண்டியா, பிஷ்னாய், மோஷின் கான் இந்த 6 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் டீம். ஸோ ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீம். இந்த சீசன்ல ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க, அதுவுமே தோக்கக்கூடிய மேட்ச் இல்ல, எப்படியோ தோத்துட்டாங்க. ஸோ பட்லரும் ஜாய்சூலும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். அடிச்ச அன்னைக்கு 100 தான், இந்த மாதிரி தான் ஸ்கோர் போகும். ஆனா இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. RR டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியன் பராக வச்சு மட்டும் ரியன் பராக் சஞ்சு சாம்சனை மட்டும் தான் வச்சு வின் பண்ணாங்க. ஒரு 3 மேட்ச் அவங்க பட்லர்லாம் 3 மேட்சா ஸ்கோர் பண்ணவே இல்லை. ஜாய்சூலும் அந்த மாதிரி தான் பெருசா ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் சொல்லவே வேணாம், எக்ஸ்ட்ரா மற்ற பிளேயர்ஸோட ஒரு விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரியன் பராக் அந்த ஆரஞ்சு கேப்ல வந்து ரேஸ்ல இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சிவம் கெட்மேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் 17வது ஓவர் அந்த மாதிரி தான் கிடைச்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 27 ரன் ஹை ஸ்கோர் பண்ணாரு. அடுத்த இன்னொரு மேட்ச் வந்து டக் அவுட்ல போயிட்டாரு. ஜூரல் இந்த சீசன்ல பெருசா எதிர்பார்த்தோம், பட் ஸ்கோர் பண்ணல. 2 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா 20 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இவருக்கும் பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ரோமன் பவல் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா கூட வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இம்பாக்ட் சப்பா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். சோ RR பொறுத்த வரைக்கும் 7 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பட்லர், ஜாய்சூல், சாம்சன், ரியன் பராக், ஹெட்மேர், ஜூரல், ரோமன் பவல். இதுல எல்லாருமே பட்லர், ஜாய்சூல், சாம்சன் அண்ட் ரியன் பராக் இந்த 4 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் இந்த ஜாய்சூலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத மேபி கம்மி பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பட்லர், ஜாய்சூல் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட நீங்க டிராப் பண்ணிட்டு போகலாம். பவுலிங் ஆப்ஷன் அஸ்வின், ஆவேஷ் கான், சஹாலு, ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே கரெக்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றது வந்து சந்தீப் சர்மாவும் ஆவேஷ் கான். இந்த காம்பினேஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் எடுக்க முடியாது. சகால் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஸ்மாலிக்ல எடுக்க மாட்டாங்க. முதல் மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட், அடுத்து அவர் ஃபுல்லாவே எக்கனாமி மெயின்டைன் பண்ணி தான் பவுல் பண்றாரு. சகால் வந்து அப்படி இல்லை, 4 ஓவர் பவுலிங் பண்ணி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல வந்து ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, 2, 3, 4, 5 மேட்ச் விக்கெட் எடுத்துறாரு. ஆவேஷ் கான் வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இல்ல அவரும் 6 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன், இந்த ஒன்னே ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, சஹால் இந்த 3 பேர் எடுங்க. இல்லைன்னா சஹால், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, இல்லைன்னா சஹால், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான். ஏதாச்சும் இந்த 4 பவுலர்ல ஏதாச்சும் 3 பவுலர் தான் நீங்க எடுத்தாகணும். அதுல கண்டிப்பா சஹால் இருக்கணும் அந்த 3 பவுலர்ல. சோ இந்த 3 பேர்ல தான் 2 பேர் வந்து நீங்க யாராச்சும் எடுத்துக்கணும். எந்த காம்பினேஷன் எடுங்க. ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட் எடுங்க, இல்லைன்னா
ஆவேஷ் கான் சந்தீப் சர்மா, இல்லைன்னா சந்தீப் சர்மா ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா ஆவேஷ் கான், எதுல ஒரு காம்பினேஷன் எடுத்து போனீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். கேஎல் ராகுல், பட்லர், சாம்சன், பூரான், ஜாய்ஸ்வால், ரியன் பராக், ஸ்டோயினிஸ், சகால், ட்ரெண்ட் போல்ட், பிஷ்னோய், மோஷின் கான். ஸோ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு ஜாய்ஸ்வாலா இல்ல பட்லர், ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு பேரா ஆவேஷ் கானை எடுக்கலாம், இல்லைன்னா சந்தீப் சர்மாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி பெருசா ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு பிஷ்னோய்க்கு பேரா குர்னல் பாண்டியாவையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பேக்கப் வந்து குர்னல் பாண்டியாக்கு இருக்கு, பிஷ்னோய்க்கு வந்து கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டன் சாம்சன், கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பூரன், சகால், பிஷ்னோய் இவங்கள ரெண்டு பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ட்ரம்ப் பிளேயரா மோஷின் கான், குர்னல் பாண்டியா, பதோனி, ஜூரல், ஆவேஷ் கான் இந்த 5 பேரையுமே ட்ரம்பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே பெர்சன்டேஜ் வந்து ஒரு 20 to 30 இருக்கும். ஏதாச்சும் ஒரு சிலருக்கு 40 இருக்கும். மற்றபடி எல்லாருமே ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் தான். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்சி. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.